Hello viewers, நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter 1 applications of matrices and determinants exercise 1.1ல first sum second subdivision. Question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா find the adjoint of the following matrix ன்னு சொல்லிட்டு ஒரு 3x3 matrix கொடுத்திருக்காங்க. யூசுவலா first step நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்திருக்க matrix-ஐ let A is equal to சொல்லிட்டு எழுதிக்கணும். அடுத்து adjoint of A கண்டுபிடிக்கணும். இப்போ adjoint of A கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோஃபேக்டர் ஆஃப் இந்த ஏ டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைன் வந்து பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. சைன் வந்து ஆல்டர்னேட்டா ப்ளஸில் ஸ்டார்ட் ஆகி ஆல்டர்னேட்டா அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ 2 இருக்கு இல்லையா, இப்போ 2 இருக்கு அப்படின்னா இதோட காலம் அண்ட் இதோட ரோவை விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இருக்க டேர்ம் எழுதுங்க. 4 1 7 2. அப்புறம் நெக்ஸ்ட் 3 இருக்கு இல்லையா, 3யோட காலம் ரோ விட்டுட்டிங்கன்னா மீதி இருக்க டேர்ம் எழுதுங்க. 3 1 3 2. அதே மாதிரி 1 இருக்குன்னா அதோட காலம் அண்ட் ரோவை விட்டுட்டா மீதி 3 4 3 7 இருக்கும். 3 7. அடுத்து 3 இருக்கு இல்லையா, 3யோட ரோவையும் காலமையும் விட்டுட்டீங்க அப்படின்னா மீதி இருக்க டேர்ம் 3 1 7 2. அடுத்து 4 இருக்குல்ல, இப்போ 4 இருக்க ரோவையும் காலமையும் விட்டுட்டீங்க அப்படின்னா மீதி இருக்க டேர்ம் 2 1 3 2. அதே மாதிரி 1ஓட ரோவும் காலமையும் விட்டுட்டீங்க அப்படின்னா மீதி இருக்க டேர்ம் 2 3 3 7. அதே மாதிரி இப்போ 3ஓட ரோவும் காலமும் விட்டுட்டு மீதி இருக்க டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 1 4 1. அதே மாதிரி 7ஓட ரோவும் காலமும் விட்டுட்டு மீதி இருக்க டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 1 3 1. 2ஓட ரோவும் காலம் விட்டுட்டு மீதி இருக்க டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 3 3 4. ஓகேவா? இப்போ இந்த டேர்மோட டிரான்ஸ்போஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். இந்த டேர்ம் எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் எடுக்கணும். இது வந்து பிரின்சிபல் டயகனல் சொல்லுவாங்க. 4 2ன்றது வந்து பிரின்சிபல் டயகனல், அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது பிரின்சிபல் டயகனல். இது வந்து செகண்டரி டயகனல் சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் இருக்கா, பிரின்சிபல் டயகனல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 2s are 8 மைனஸ்ன்னு போட்டு செகண்டரி டயகனல் 7 into 1 7. அதே மாதிரி மைனஸ் 6 minus 3 3 into 1 3 plus 7 3s are 21 minus 3 4s are 12 minus 3 2s are 6 minus 7 into 1 7 plus 2 2s are 4 minus 3 minus 2 7s are 14 minus 9 plus 3 1s are 3 minus 4 minus 2 1s are 2 minus 3 minus plus 2 4s are 8 minus 9 the whole transpose. இதுதான் நம்ம கண்டு. இப்போ 8 minus 7 plus 1 6 minus 3 minus 3 9 1 4 minus 3 1 14 minus 9 5. இங்கே மைனஸ் சைன் இருக்குது, ஸோ மைனஸ் 3 minus 4 minus 1 2 minus 3 minus 1. இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது, ஸோ ப்ளஸ் 1 8 minus 9 minus 1 the whole transpose. டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நம்ம ரோவெல்லாம் காலமாக எழுதுவோம், காலமாக ரோவாக எழுதுவோம். இப்போது
1 மைனஸ் 3 9ன்றது ரோ, அதை வந்து நம்ம காலமாக எழுதுகிறோம். 1 மைனஸ் 3 9. அடுத்து 1 1 மைனஸ் 5ன்றது ரோ, அதை வந்து நம்ம காலமாக எழுதணும். 1 1 மைனஸ் 5. -1 ப்ளஸ் 1 -1, இது வந்து ரோவாக இருக்குது, அதை காலமாக எழுதிக்கணும். இதுதான் வந்து adjoint of A. அவ்வளோதான் நம்ம சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.